அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசராசியிலிருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு. இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. மேலும் 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகளை தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகள், எதிரிகள் தொல்லைகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க மாட்டார்கள். அதனால் சில மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனை கூடுதலாகி மன அமைதி குறையுங்க. எதையும் உங்களுடைய நேரடி பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா கும்பராசினியர்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்களே முடித்து கொடுப்பது நல்லது. அப்படியே வேறொருவரிடம் கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே அவற்றை செய்து முடித்து கொடுப்பது மிக மிக நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாமல் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இயங்குகிறாரு. இதனால் தாய் வழி ஆதரவு உண்டுங்க. குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால ஓரளவு தொழில் சீராக இருக்குங்க. இடையூறுகள் வந்தாலும் நீங்கி விடுங்க. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க. அதே போல புதன் பலமாக இருப்பதால் பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்தவரை குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு நிகழக்கூடிய இத்தருணத்துல எதையும் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்பு உண்டுங்க. நேர்மை நம்பிக்கையோடு செயல்படுவதால் தாமதமானாலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடுங்க. முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஓரளவு தொழில் சீராகவே இருக்குங்க. இடையூறுகள் வந்தாலும் அவை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் அதிகரிக்குங்க. அதே போல புதன் பலமாக இருப்பதால் பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. எதையும் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்பு உண்டுங்க. அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் புத்தி சாதுரியத்துடன் அணுகி அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நேர்மை நம்பிக்கையோடு செயல்படுவதால தாமதமானாலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடுங்க. முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுத்து உதவ இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி காண்பதற்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குரு மங்கள யோகம் உருவாகுதுங்க. எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாகவே மேற்கொள்ளலாம்.
இருக்காங்க. வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்று விட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் மணமாலை சூடும் வாய்ப்பு வரப்போகுதுங்க. உங்களை தேடி வரன் வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குதுங்க. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. அவற்றால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் செவ்வாயினுடைய இந்த ரிஷப ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் குருவோடு இணைகிறாரு. இந்த இணைவால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க. எனவே குரு மங்கள யோகம் உருவாகுதுங்க. குடும்பத்தில் சுப பேச்சுகள் கூடி வர இருக்குதுங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடையவும் நினைப்பீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஆனா ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. உழைப்புக்கேற்ற பலனை எதிர்பார்க்க இயலாது. அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. எல்லா விதத்திலும் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாரு. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ரகதியிலேயே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி ஆகையால் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக தாங்க இருக்கும். வம்பு வழக்குகள் தானாக உங்களை தேடி வர இருக்குதுங்க. இதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. இரவு பகலாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க. எதையும் துணிந்து செய்ய முடியாது. உடல்நிலையில் திடீரென பிரச்சனைகள் தோன்றி அதனால் செலவுகள் அதிகமாகி கொண்டே செல்லுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரியப்படுத்தாமல் இருப்பதே மிக மிக நல்லது. தொழிலில் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் வந்து சேருங்க. இது போன்ற நேரங்கள்ல சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை தேவை. சுப செலவுகள், பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனாகவும் 12க்கு உரியவராகவும் இருக்கும் சனி பகவான் வக்ர பெரும் நேரத்தில் சோம்பேறித்தனம் அதிகரிக்குங்க. தேவையில்லாத மனக்கவலைகள் தலை தூக்குங்க. துணிச்சலோடு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது திடீரென யாராவது வந்து குழப்பி விடுவார்கள். சிலருக்கு தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டி இருக்குங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.